அந்த இரவு காடு முழுவதும் நிலவொளி பரவியிருந்தது. மரங்கள் அமைதியாக நின்றன. ஆனால் ஏதோ ஒரு மர்ம சக்தி அங்கு விழித்திருந்தது. பசி, பயம், தனிமை. வாழ்க்கையால் சோர்ந்த ஒரு வேட்டைக்காரன் இருளில் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை. விதி அவனை மெதுவாக ஒரு தெய்வீக தருணத்திற்குள் இழுத்துச் சென்றது. அவன் அறியாமலே சிவபெருமானின் பாதைக்கு அருகில் வந்தான். ஒரு பழமையான மரத்தின் கீழ் அமைதியாக இருந்தது ஒரு சிவலிங்கம். காலம் கடந்தாலும் அதன் சக்தி குறையவில்லை. ஆகாயத்தில் மேகங்கள் நகர்ந்தது. நிலவு பிரகாசித்தது. அந்த இரவு சாதாரண இரவு அல்ல, அது மகா சிவராத்திரி. நாள் முழுக்க வேட்டை கிடைக்காமல் அவன் உடல் சோர்ந்து போனது. மனதில் நம்பிக்கை கூட குறைந்துவிட்டது. சூரியன் மறைந்ததும் காடு இருளில் மூழ்கியது. ஒவ்வொரு சத்தமும் அவனை பயமுறுத்தியது. இன்று நான் உயிரோடு இருக்குவேனா என்று அவன் மனதில் கேள்வி எழுந்தது. பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்கு திரும்பின. ஆனால் அவனுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. தப்பிக்க அவன் அருகிலிருந்த பெரிய வில்வ மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். அந்த மரம் சிவனுக்கு புனிதமான வில்வ மரம் என்பதை அவன் அறியவில்லை. கீழே என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் அவன் கிளைகளை இறுக்கமாக பிடித்தான். பயத்தில் கிளைகளை அசைத்தபோது வில்வ இலைகள் கீழே விழ ஆரம்பித்தது. அந்த இலைகள் நேராக சிவலிங்கத்தின் மீது விழுந்தது, தெய்வீக பூஜை போல. அவன் தெரியாமலே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தான். நட்சத்திரங்கள் அந்த தருணத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இலை விழுதும் ஒரு மந்திர ஓசை போல உணர்த்தியது. சிவலிங்கம் மெதுவாக நீல ஒளி வீச ஆரம்பித்தது. திடீரென ஒரு பசித்த புலி மரத்தடியில் வந்தது. அதன் கண்கள் இருளில் பிரகாசித்தது. மரத்தின் மேலிருந்த வேட்டைக்காரன் பயத்தில் மூச்சை கூட மெதுவாக எடுத்தான். கிளையை இறுக்கமாக பிடித்தபடி கீழே பார்க்க அவனுக்கு தைரியமில்லை. கீழே மரணம், மேலே நம்பிக்கை. அந்த இரவு அவனுக்கு ஒரு சோதனை. நேரம் மெதுவாக நகர்ந்தது. நிலவு மேகங்களை கடந்து சென்றது. அவன் முழு இரவும் தூங்காமல் விழித்திருந்தான். தெரியாமலே அவன் சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தான். திடீரென சிவலிங்கம் அருகே ஒளி தோன்றியது. காடு முழுவதும் அமைதி பரவியது. அந்த ஒளியில் சிவபெருமான் மெதுவாக காட்சி தந்தார். திரிசூலம், சந்திரன், நீல ஒளி. அவரின் முகம் அமைதியாக இருந்தது. மூன்றாவது கண் பிரகாசித்தது. ஜடையிலிருந்து கங்கை ஊடியது. ஆன்மீக சக்தி பரவியது. வேட்டைக்காரன் அதிசயத்தில் கைகளை கூப்பினான். சிவபெருமான் அருள் வழங்கும் கரம் உயர்ந்தது. பயம் கரைந்தது. காடு முழுவதும் தெய்வீக அலை பரவியது. புலியும் அமைதியாக அமர்ந்தது. கோபம் கருணையாக மாறியது. இருள் ஒளியாக மாறி புதிய காலை வரப்போவதை உணர்த்தியது. வேட்டைக்காரன் தன் தவறுகளை உணர்ந்து சிவனை பணிந்தான். காலை சூரிய ஒளி மரங்கள் வழியே நுழைந்தது. புதிய ஆரம்பம். அவன் மனம் மாறி சிவபக்தனாக வாழ தீர்மானித்தான். சிவலிங்கம் மீது வில்வ இலைகள் தெய்வீகமாக பிரகாசித்தது. ஓம் நம சிவாய என்ற ஓசை ஆகாயத்தில் முழங்கியது. சிவனை உண்மையாய் நினைத்தால் சிறிய செயலும் பெரிய அருளை தரும்.